அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இதுதான் எங்கள் 2 பேற்றையும் குட்டியான ஒரு வசந்த மாளிகை. இந்த வசந்த மாளிகையை இப்ப அடிக்கடி கழுவ வேண்டி இருக்குது. ஒரே மழை, பின்னேரம் மோட்டார் சைக்கிள் வந்து வந்து போய் சேராயிட்டுது. அடுத்ததா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மரத்துல இருந்து இலை கொட்டுன்றது. நானும் எப்படி எப்படியோ கூட்டி, கழுவி, துடைச்சு துப்புரவா வச்சிருந்தாலுமே, அம்மா வந்த உடனே பார்த்துட்டு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, வீடு வாசல் கூட்டி எத்தன நாளுண்டு தான். இதுக்காக மரத்தையா வெட்ட முடியும்? இந்த பிலாப்பழம் பழுத்தோன வெட்டி சாப்பிடக்க அந்த மாதிரி இருக்கும். இதுக்காகவே பின்னேற நேரத்துல கொஞ்சமா பழுத்த இலை எல்லாத்தையும் தட்டி விழுத்திருவேன். கொஞ்ச நேரத்துக்கு இல விழாது. பின்னேரத்துல கூட்டி குப்பைகளினா விடிய கூட்ட தேவையில்ல. குப்பையோட மண் போகாம பார்க்கணும். தென்னைக்கு கீழே கிண்டின கிடங்குல இந்த குப்பை, தேங்காய்ப்பூ, சாம்பல் எல்லாத்தையுமே போடுவோம். வியாழக்கிழமை பிறந்த வேண்ட கையால பூக்கண்டு நட்டாலே நல்லா செழிச்சு வளருமென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா நானும் வியாழக்கிழமை தான் பிறந்த நான். என்னத்த நட்டாலுமே அப்படி செழிச்சு போய் வளரும். நீங்க என்ன கிழமை பிறந்தனீங்கள்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ. அப்படி ஒரு வெயில் ஆடு, மாடு, பறவை எல்லாம் தண்ணிக்காக திரியும். எங்கட வீட்டு பக்கம் ஆடு, மாடு வெராட்டியும் பறவை வரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வையுங்கோ. பிடிக்காத ஒரு வேலை தொட்டி கழுவுறது. வெயில் படுறதால பாசி பிடிச்சு போய் இருக்கும். குளோரின் போட்டு உறைஞ்சி உறைஞ்சி கை காலே சிவத்துரும். நான் பயபக்தியோட பார்க்குற ஒரு அலுவலன்னு சொன்னா இதுதான். கல்யாண முருங்கைக்கு தண்ணி ஊத்துறது. திருமணத்துக்கு முதல் 2 பேர்ட்ட வீட்டையுமே பொண்ணுருக்கேக்க இந்த முருங்கையை நடுவினம். இதை எப்படி செழிச்சு வளருதோ இப்படித்தான் தம்பதியன்ற வாழ்க்கையும் செழிக்குமென்று சொல்லுவினம். 2 பேரையுமே உடல் எடையை குறைக்க சொன்னபடியா இனியாச்சும் கொஞ்சமாக சாப்பிடுவோமென்று வெளிக்கிட்டாச்சு. இந்த மண்பானைக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. வெயில் காலம் வந்துட்டுது. தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு மண்பானை வாங்கி தர சொல்லி கேட்டு 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 கடைசியா அழுத்தே போய் விட்டுட்டேன். ஒரு கல்லில் 2 மாங்காயண்டு நெச்சார என்னவோ இதங்களுக்கு தலைவரசம். இந்த மண்பானையில பொங்குன்னு சொல்லி இந்த மண்பானையை வாங்கினார். பொங்கினா பிறகு சரி மண்பானை வந்துட்டு தானே உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு குடியேன்னு சொல்லி சொன்னார். இதுதான் இந்த பானை கருப்பாக இருக்குது. நல்லா வறுக்காத பச்சையான குரக்கன் மாவில் குளிர்ந்த தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்செடுத்து இதில் புட்டை வச்சு சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆரோக்கியமானதும் கூட. கொத்தேக்க இந்த குறுநீர் பதம் என்று சொல்லுவினமே அப்படியான பதத்தில் தான் கொத்தி எடுக்கணும். எல்லாட்டி நாங்கள் புட்டை வச்சா பிறகு இந்த ரயில் தண்டவாளத்தில் இருக்கிற கல் மாதிரியே இருக்கும். நான் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் இந்த கித்தூள் போடுறது. இந்த கித்தூள் போட்டாலே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். புட்டை வச்சு 2-3 மணித்தியாலம் ஆனாலுமே காயாமல் அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த காசு சேர்க்கிறது குடும்ப தலைவியல்ன்ற கையில் தான் இருக்குன்னு சொல்லுவினம். இந்த கடையில் சாப்பிடாம ஆடம்பர சாமான்களை வாங்கி வீண் செலவு செய்யாமல் தேவைக்கு மட்டும் பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கேக்க வீட்டில் காசும் தங்கும். ஆனால் நான் இளம பருவத்தில் இருக்கேக்க என்னோட காசு வந்தாலே எப்படா அந்த காசுக்கு ஏதாவது வாங்குவேன்னு சொல்லி அன்றைக்கிரவு நித்திரையே வராது. ஒரு மாதிரி அந்த காசை செலவழிச்சா பிறகுதான் ஒரு மாதிரி திருப்தியாகவே இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஃபுல்லாகவே மாறிட்டேன். உனக்கு ஏதாவது வாங்கன்னு சொல்லி காசு வந்தால் கூட வாங்குறதுக்கு மெனம் பெறுவதில்லை. பொதுவாகவே பொம்பளைன்ற வாழ்க்கை இப்படித்தான் போல. இந்த அடுப்பில் சமைக்கிறது எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கடுப்பாகவே இருக்கும். வெக்கையான நேரத்தில் நிற்கலாது. அடுப்பு நூந்துட்டு தண்டு ஊதப்போனால் சாம்பல் உடுப்பு தலை முகமண்டு எல்லாத்துலேயும் பறந்து போயிருக்கும். சில நேரங்களில் இந்த புகை வாசம் வேற உடுப்பில் வரும். இந்த கொஞ்சம் புட்டு 2 பேருக்கும் காணுமோன்னு கேட்டால் வடிவாக காணும். கொஞ்சமாக புட்டு மாம்பழம் வாழைப்பழம் முட்டை சாப்பிடுவோம். அதோட 1 கப் ஆட்டுப்பால் கூட குடிப்போம். வெந்தயம் மிளகு போட்டு நல்லா முருகை காய்ச்சினா ஆட்டுப்பால் நல்ல சுவையாக இருக்கும். ஆட்டுண்ட வாசமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இதுபோல் வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன்.